பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டன. சாரம் அரசு தொடக்கப்பள்ளியில் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி இலவச சீருடை மற்றும் புத்தகங்கள் வழங்கி வகுப்புகளை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சாரம் SRS உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை புத்தகங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள் கலந்து கொண்டனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஸ்கைசாட் ரவி, சுகுமாரன், சுவாமிநாதன், தென்றல் நகர் கோபி, ஞானப்பிரகாசம் நகர் ரமேஷ், தென்றல் நகர் முருகானந்தம் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மரக்காணம் வட்டம் எந்தூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ கொண்டாரெட்டி மாரியம்மன் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. மேலும் கோபூஜை, கோ தரிசனம், கிராம தம்பதி பூஜை, 4ஆம் கால யாக பூஜையில் பல்வேறு வகையான திரவியங்கள், மூலிகைப் பொருட்கள், வாசனைப் பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள், தேன், பன்னீர், பால், பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன. மேலும் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு மகா தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து யாத்ராதானம், கடம் புறப்பாடு, ஸ்ரீ கொண்டாரெட்டி மாரியம்மன் ஆலய விமான கோபுரங்கள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் வட்டம் பூதேரி ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய கூழ்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ சிவபெருமான், ஸ்ரீ பார்வதி தாயார் புத்துப்பல்லக்கில் மக்களுக்கு காட்சியளித்தனர். மேலும் ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ கங்கையம்மன் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சிம்ம வாகனத்தில் எழுந்தருளினர். தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணர் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் முன்னே செல்ல, தொடர்ந்து மற்ற தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. மரக்காணம் சந்நிதி வீதியில் உள்ள இருளர் பகுதியில் அமைந்துள்ள சப்த கன்னிமார் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கடந்த 10ஆம் தேதி காப்பு கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகளுடன் முதல் கால யாக பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யாக பூஜைகள், சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மங்கள இசை வாத்தியங்களுடன் கலசங்கள் புறப்பாடு நிகழ்ச்சி, வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றும் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மரக்காணம் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் பொதுமக்கள் செய்திருந்தனர். திண்டிவனம் வட்டம் நரமாங்கனி கிராமம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கூழ்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ பாலமுருகன் ஆகிய தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ முத்துமாரியம்மன் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்வது போல் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் நடுநிலைப்பள்ளி அருகில் உள்ள தரைப்பாலம் கழிவுநீர் தேங்கி உள்ளது. பள்ளி மாணவர்கள் இதன் விளைவு அறியாமல் இதை கடந்து செல்கின்றனர். தொடர்ந்து பலமுறை கண்டமங்கலம் ஊராட்சி நிர்வாகம், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், கண்டமங்கலம் காவல்துறை உள்ளிட்டோர் பல்வேறு முறை இந்த கழிவுநீர் தேங்குவதை மாற்றியமைத்து மாற்று வழி ஏற்படுத்தி கேட்டும் அதை கண்டுகொள்ளாமல் ஒப்பந்ததாரர்கள் உள்ளனர். மேம்பால பணி துவங்கியது முதல் இந்த தரைப்பாலம் வழியாக பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் தங்களது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய ஏதுவாக சென்று வருகிறார்கள். இருந்தும் தற்போது இங்கு பணிபுரியும் ஊழியர்கள் வெளியேற்றும் ஒட்டுமொத்த மனித கழிவுகள் அனைத்தும் ஒரே இடத்தில் தேங்கி நின்று துர்நாற்றம் வீசும் நிலையில் உள்ளது. மாவட்ட ஆட்சியர் நேரடி ஆய்வு மேற்கொண்டு இதற்கு நிரந்தர தீர்வு காண அப்பகுதி கிராம மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மணவெளி தொகுதி புதுக்குப்பம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கு இந்த கல்வி ஆண்டிற்கான பாடப்புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் பள்ளிக்கு நேரில் சென்று வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை மங்கலட்சுமி நகர் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் இளங்கோவன் 683 மதிப்பெண்ணும், மனோஜ் 655 மதிப்பெண்ணும், அப்துல் அபீப் 625 மதிப்பெண்ணும், ஜெகன் 615 மதிப்பெண்ணும், திருக்குமரன் 610 மதிப்பெண்ணும், குகன் 570 மதிப்பெண்ணும், தினேஷ் 521 மதிப்பெண்ணும் மற்றும் பிரியதர்ஷினி 581 மதிப்பெண்ணும், ரம்யா ஸ்ரீ 437 மதிப்பெண்ணும் ஆகிய மாணவர்கள் இந்த ஆண்டு நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இந்த வருடம் மொத்தம் 90 ஆல்பா பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வு எழுதினர். அதில் 90 மாணவர்களும் தேர்ச்சி பெற்றனர். 25க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேரும் வாய்ப்பு பெற்றுள்ளனர். மேலும் ஆல்பா பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பாடப்பிரிவின் அடிப்படையில் நீட் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் மாணவர்களின் கடின உழைப்பை பாராட்டி ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தனத்யாகு மாணவர்களுக்கு பொன்னாடை பொருத்தியும், மலர்கொத்து கொடுத்தும், இனிப்புகள் வழங்கியும் பாராட்டினார். சார் அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க. ஆமாம் சார் எப்படி இங்கே பாருங்க. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை அம்மாநகர் 5வது குறுக்கு தெரு பகுதியில் வாய்க்கால் முழுவதும் குப்பைகளால் அடைக்கப்பட்டு துர்நாற்றம் வீசுவதாக அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாரிடம் தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் உடனடியாக அப்பகுதிக்கு நேரடியாக சென்று தனது ஆதரவாளர்களுடன் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார். உடனடியாக அப்பகுதியை சீர் செய்து கொடுத்த அமைச்சருக்கு தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் கலந்து கொண்டு தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முருகம்பாக்கம் அரசு ஆரம்ப பள்ளியில் அரசு வழங்கும் இலவச சீருடைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வழங்கினார். மேலும் பள்ளி கட்டடத்தை புனரமைப்பு செய்ய வேண்டி பொதுமக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் பள்ளி கட்டடத்தை சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு செய்தார். உடன் ஆசிரியர் பெருமக்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர்.
சீர்காழி வட்டம் கொள்ளிடம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு பசுந்தாள் உர விதைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேளாண்மைத்துறை இணை இயக்குநர் சேகர் தலைமையில் சீர்காழி சட்டப்பேரவை உறுப்பினர் பன்னீர்செல்வம், மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் உமா மகேஸ்வரி சங்கர், கொள்ளிடம் ஒன்றிய குழு தலைவர் ஜெயபிரகாஷ், மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் விஜயபாரதி, கென்னடி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்து விவசாயிகளுக்கு பசுந்தாள் உர விதைகளை வழங்கினர். திண்டிவனம் அருகே உள்ள பெருமுக்களில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற முருகர் கோவிலில் அதிமுக முன்னாள் இளைஞரணி செயலாளர் வினோத்குமார் தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒன்றிணைந்து செயல்பட வேண்டி பிரசித்தி பெற்ற முருகர் கோவில் சிறப்பு பூஜை செய்தனர். அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் அதிமுக ஒன்றிணைந்து வெற்றி பெற வேண்டி சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். இதில் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் குணசேகரன், வடிவேல், காந்தி, ராமசாமி, ஆறுமுகம், ஆனந்த், புருஷோத்தமன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி நடைபெறுகிறது. இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பாஜக கூட்டணியில் உள்ள பாமக போட்டியிடுவது குறித்த நிர்வாக குழு ஆலோசனை கூட்டம் திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரம் பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் ஜி கே மணி, மாநில நிர்வாகிகளான வடிவேல், ராவணன், பாமக வழக்கறிஞர் பாலு, மாநில பொருளாளர் திலகபாமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேட்பாளர் நிறுத்துவது தொடர்பான கருத்துக்களை தெரிவித்தனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுவது குறித்து நிர்வாக குழு கூட்டத்தில் ஆலோசனை நடத்தியதாகவும், இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பேசி முடிவெடுத்த பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரி இந்திரா நகரில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் மார்ச் மாதம் 2024 நடைபெற்ற உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பிரிவுகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவி நந்தினி, மாணவர் ஹரிஸ்வர், மாணவர் ஆகாஷ், மேல்நிலைப்பள்ளி அளவில் மாணவர் மணிகண்டன், மாணவர் பால விக்னேஷ், மாணவர் மதன் மோகன் ஆகியோரை பாராட்டி கை கடிகாரம் வழங்கி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இவ்விழாவில் பள்ளியின் பொறுப்பாசிரியை மணிமொழி வரவேற்புரை வழங்கினார். பள்ளியின் துணை முதல்வர் சந்திரன் தலைமை உரையாற்றினார். அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சிறப்புரையாற்றினார். பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வாழ்த்துரை வழங்கினார். மேலும் மாணவர்களுக்கு மாணவர் பயிற்சி ஏடுகளையும் பள்ளி சீருடைகளையும் வழங்கி சிறப்பித்தனர். இந்த விழாவில் பெற்றோர் சங்க தலைவர் ஏழுமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக கணித விரிவுரையாளர் மதிவாணன் நன்றியுரை வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் உள்ள தாவதுப்பேட்டை காமராஜர் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் புத்தகங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் புத்தகங்களை வழங்கினார். விழாவிற்கு பொறுப்பாசிரியை வசுதா தலைமை தாங்க ஆசிரியர் ஆனந்தராஜ் வரவேற்புரை வழங்கினார். ஆசிரியை செல்வி விழாவை தொகுத்து வழங்க, முடிவில் ஆசிரியர் கனகலட்சுமி நன்றியுரை வழங்கினர். விழாவில் தொகுதி துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், மீனவர் அணி விநாயகம், கிளை செயலாளர்கள் சந்துரு, செல்வம், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். லண்டனை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் டோனி அண்ட் கை ஹேர் ட்ரெஸ்ஸிங் சலூன் நாடு முழுவதும் பல்வேறு கிளைகளை தொடங்கி தனது சேவைகளை செய்து வருகிறது. இந்த நிறுவனத்தில் ஹேர் கட்டிங், ஹேர் ட்ரெஸ்ஸிங், மேக்கப் தெரப்பி, ஃபேஷியல், மெடிக்யூர் உள்ளிட்டவைகள் செய்து வருகிறது. இதனுடைய கிளை புதுச்சேரி லாஸ்பேட்டை ஈசிஆர் சாலையில் திறக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் புதிய சலூன் கடையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் டோனி அண்ட் ஹை நிறுவனத்தின் உரிமையாளர் ஜெகதீஷ் மற்றும் பால்சன்ஸ் குரூப் இயக்குனர்
சேம்ஸ்பால் மற்றும் பால்சன்ஸ் குரூப் CEO மணிகண்டன் உள்ளிட்ட நண்பர்கள் உறவினர்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீ பாலாஜி வித்யாபீத் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் செயல்படக்கூடிய ஸ்கூல் ஆஃப் யோகா தெரப்பி மொரார்ஜி தேசாய் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா இந்திய அரசாங்கத்தின் ஆயுஷ் அமைச்சகத்துடன் இணைந்து மாஸ் யோகா டெமோ கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. 10வது சர்வதேச யோகா தினத்தை சிறப்பிக்கும் வகையில் இந்த யோகா செய்யப்பட்டது. 100 நாட்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இந்த யோகா செய்யப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பாலாஜி வித்யாபீத் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் விகிர் இன்சன் பிஸ்வால் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். மேலும் பல்கலைக்கழக பதிவாளர் பேராசிரியர் சீனிவாசன் மற்றும் இயக்குனர் ஆனந்தயோகி பவாஞானி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி யோகா அசோசியேஷன் சேர்ந்த உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு பல்வேறு வகையான யோகாசனங்களை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் கஜேந்திரன், சண்முகம், லலிதா சண்முகம், அன்பழகன், செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். This venue is a very special venue. For the last thousands of people having done yoga at this venue over the last 31 years. We are only lowering your feet back down to the ground and relax in the Shavasana. If there is any tension, you can knees together, exhale and raise your head and bring your continuous forceful exhalations with passive inhalation. Here we are reversing our normal breathing. புதுச்சேரி அரசு சார்பில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலம் குடும்ப அட்டை வழங்கப்பட்டு வருகிறது. மஞ்சள் நிறம் மற்றும் சிவப்பு நிறம் என 2 பிரிவுகளில் குடும்ப அட்டை வழங்கப்பட்டு வருகிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்கு சிவப்பு நிற குடும்ப அட்டை வழங்கப்பட்டு வரும் நிலையில் குடும்ப அட்டை பெறுவதற்கு ரூபாய் 20,000 அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக புகார் எழுந்தது. மேலும் நிறுத்தப்பட்டுள்ள குடும்ப அட்டைகளை உடனடியாக வழங்க கோரியும் அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து அலுவலகத்தின் உள்ளே சென்று இயக்குநர் அலுவலகத்தின் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சட்டமன்ற உறுப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர் துறையின் செயலர் மற்றும் இயக்குநர் பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என்று தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. பொதுமக்களுக்கு இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த குடும்ப அட்டைக்கு உண்டான அங்கீகாரத்தை ரத்து பண்ணாங்க. குடும்ப அட்டையை கொடுக்கறதே ரத்து பண்ணிட்டாங்க. 4 மாசமா யாருக்கும் ஒரு குடும்ப அட்டை கொடுக்கல. யாராவது அதிகாரி கேளுங்க இப்ப இஷ்யூ பண்றாங்களான்னு. அந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க சிவப்பு கார்டு தடை பண்ணிட்டாங்க. அந்த தனி கார்டு குடும்பத்துல கல்யாணம் ஆகி பெரியவங்கிட்ட இருந்து பிரிஞ்சு பிள்ளைங்க தனியா போய் எடுக்கிறாங்கனாக்கா அவங்க வெளியூர்ல இருந்து வந்துக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கும் யாருக்கும் இங்க கார்டு கிடைக்கல. சுத்தமா முடக்கி வச்சுக்குது. 4 மாசமா கொடுக்கறது கிடையாது. ஒரு கார்டு கூட அப்ளிகேஷன் வாங்குறது கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு கார்டுக்கு அப்ளிகேஷன் கூட அப்ளிகேஷன் வாங்குறது கிடையாது. அதை கூட என்னன்னா அதை கண்டுபிடிச்சவங்க சரி இந்த டிபார்ட்மெண்ட்ல இது மாதிரி தவறு நடக்குதுன்னு அவங்க தெரியுது. செக்ரட்டரியோட தப்பு சொல்ல முடியாது. செக்ரட்டரி என்னன்னாக்கா அவங்க வந்து நடவடிக்கை எடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு ஒட்டுமொத்த நிறுத்திட்டு போயிட்டாங்க. இந்த நிறுத்தினால இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் இந்த படியேறி நடக்கிறாங்க. இந்த இடம் பத்தல. 30 தொகுதிக்கும் இந்த இடத்துல வந்து புகார் கொடுக்கணும்னா இங்கதான் வரணும். ஏதாவது சரினாக்கா அந்த 30 தொகுதி மக்களுக்கு இங்க வந்து நிக்கிறது கூட இடம் இல்ல. நீங்க ஒரு தொகுதி மக்களும் பொதுநல அமைப்பு 10 பேர் நாங்க ஒரு கொஞ்சம் பேர் வரத்துக்கே நம்மளுக்கு இடம் இல்ல. இன்னும் நம்ம மக்களை திரட்டின்னு வந்திருந்தாக்கா இங்க உட்கார்ந்து கூட இடம் இருக்காது, நிக்கிறது கூட இடம் இருக்காது. அப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த அலுவலகம் இயங்குது. கையுட்டு பெற்றுக்கொண்ட சிகப்பு அட்டை வாரி வழங்கிய அதிகாரி மீது நடவடிக்கை செஞ்சா அமைச்சருக்கு செய்வோம், பொது மக்களுக்கு செய்ய மாட்டோம் என்று சொல்லும் அதிகாரி நேரில் வா மக்களிடம் நேரில் வா பதில்
பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் மக்களுக்கு பதில் சொல் மக்களுக்கு பதில் சொல் மக்களது கோரிக்கை கேட்டிட நேரில் வா துறை செயலரை நேரில் வா துறை செயலரை நேரில் வா துறை அமைச்சரை நேரில் வா முதலமைச்சரை நேரில் வா வெட்கக்கேடு வெட்கக்கேடு புதுச்சேரியில் கடந்த மார்ச் 16ஆம் தேதி லோக்சபா தேர்தல் அறிவிக்கப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிகளும் உடனடியாக அமலுக்கு வந்தது. உள்துறை அமைச்சரான நமச்சிவாயம் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி சார்பில் போட்டியிட்டார். தேர்தல் நன்னடத்தை காரணமாக மார்ச், ஏப்ரல், மே மாதத்தில் சட்டம் ஒழுங்கு, போக்குவரத்து உள்ளிட்ட பிரச்சினைகள் போலீசாருடன் ஆலோசிக்க முடியவில்லை. தேர்தல் முடிவு கடந்த 4ஆம் தேதி வெளியானது. தேர்தல் நடத்தை விதிகளும் வாபஸ் பெறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சட்டசபை வளாகத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துறை செயலர் கேசவன், டிஐஜி பிரஜேந்திரகுமார், சீனியர் எஸ்பிக்கள் நாரா சைத்தன்யா, சுவாதி சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு, போக்குவரத்து பிரச்சினைகள், போதைப்பொருள் தடுப்பு குறித்து ஆலோசனைகள் நடத்தப்பட்டது. விழுப்புரம் வடக்கு மாவட்டம் வானூர் ஒன்றியம் வாழப்பட்டாம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ வாழி மாரியம்மன் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கும்பாபிஷேகத்தை முன்னிட்டும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக ஆட்சி அமைத்ததை முன்னிட்டும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் 2000 பேருக்கு அன்னதானம் மற்றும் 1000 பேருக்கு ஐஸ்கிரீம் பாஜக விவசாய அணி மாவட்ட பொதுச் செயலாளர் குணசேகரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக பாஜக விவசாய அணி வடக்கு மாவட்ட தலைவர் குட்டியாண்டி கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் விவசாய அணி மாவட்ட நிர்வாகிகள் கலையரசி, மோகன், சீனு, சரவணன், வினோத், விவசாய அணி கண்டமங்கலம் கிழக்கு ஒன்றிய தலைவர் முரளி, ஒன்றிய பொதுச் செயலாளர் கோபி மற்றும் பாஜக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் ஒரே குடும்பத்தை சார்ந்த தாய் செந்தாமரை, அவரது மகள் காமாட்சி என 3 பேர் பாதாள சாக்கடையிலிருந்து வெளியான விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த அந்தோணி ஆரோக்கியராஜ் என்பவரது மனைவியான புஷ்பராணி என்பவர் கழிவறைக்கு சென்றபோது விஷவாயு தாக்கி மயக்கமடைந்துள்ளார். இதனையடுத்து அவரை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்த நிலையில் அவர் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் தனலட்சுமி, சுலோச்சனா, பூமகள் வெரோனிகா, மேரி, செல்வம் ஆகிய 5 பேர் மயக்கமடைந்தனர். இந்த நிலையில் மயக்கமடைந்தவர்களை மீட்டு முதலுதவி செய்து ஆம்புலன்ஸ் மூலம் கதிர்காமம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இவ்விவகாரம் தொடர்பாக அப்பகுதியில் இயங்கி வரும் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி என 2 பள்ளிகள் வருகின்ற 17ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தற்போது வரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. மேலும் இவர்களை முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறினார். நான் எடுத்தேன்.